போன வீடியோல எப்படி உயிர் உருவாச்சு, எனர்ஜி சர்க்குலேஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கு, நோய் எப்படி உருவாகுதுங்கிறது பார்த்துட்டோம். இப்போ எப்படி அது வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பொறாமை குணத்தினாலையும் இல்ல ஒரு பெரிய அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெருமையான ஒரு குணம், திடீர்னு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஈகோ அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உடனே இதயத்துல ஒரு பாதிப்பு தெரியும். அந்த பாதிப்பு அவங்களோட நாக்குல பிரதிபலிக்கும். சோ ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நாக்கை பார்த்து அதை சரி பண்ணிடலாம். அடுத்து நம்ம மண்ணீரல்னு வரும்போது நாள்பட்ட கவலைகள், எப்ப பாரு கவலை சோகம்ட்டே இருந்தாங்க அப்படின்னா மண்ணீரலை அது பாதிக்கும். அது அவங்களோட வாயில ரெப்ரசன்ட் ஆகும். சோ வாயில எப்படின்னா வறட்சி இல்ல ஓவரா நீர் வழியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை வச்சு அதை நம்ம சரி பண்ணலாம். அடுத்து அவங்க நுரையீரல்னு வரும்போது தாங்க முடியாத துக்கம் சோகம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது நம்ம கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய நுரையீரல்ல போய் தங்குது. சோ அந்த நுரையீரல்ல தங்கும் போது அது நம்ம மூக்கு வழியா ரெப்ரசென்ட் ஆகும். எப்பவுமே மூக்குல நீர் வடிகிறது இல்ல ரொம்ப ட்ரையா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து அவங்களுடைய சிறுநீரகம் போகும்போது பயம், தன்னை அறியாத பயம், எதுக்குன்னே தெரியாத பயம், இல்ல ஒரு எக்ஸாம் ஃபியர், இல்ல எதுக்குன்னே யாராவது மிரட்டுவாங்களோங்கிற பயம், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரை பத்தின பயம், இந்த மாதிரி பயங்கள் நம்ம சிறுநீரகத்தை பாதிக்குது. சோ அதோட வெளிப்பாடா நம்ம காதுல கேட்கும். காதுல சத்தம் வருது, காதுல சீல் பிடிக்கிறது, காது கேட்காம போறது, இது எல்லாமே பயத்தோட உணர்வோட சம்பந்தப்பட்டது. அடுத்து கல்லீரல். இந்த கல்லீரல் நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நம்மளோட எதிர்பார்ப்பு அளவுக்கு மீறி இருக்கு. அதோட டிசப்பாயின்மெண்ட்ஸ்னால வர ஒரு வெறுப்பு, கோபம், எதிர்பார்த்தது கிடைக்காதனால ஒரு விரக்தி, இது எல்லாமே நம்மளுடைய கல்லீரல்ல வெளிப்படுது. சோ இது எங்க நம்ம உடம்புல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள்ல பார்க்கலாம். ஐ பவர் கம்மியாகிறது, இல்ல தூர பார்வை, கிட்ட பார்வை, சரியா பார்க்க முடியல, இல்ல கண் கலங்கியே இருக்குது, ரெட்டிஷ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கண்கள்ல தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அறிகுறி ஆரம்ப ஸ்டேஜ்ல இதை பார்த்துட்டோம்னா அதை ஈஸியா சரி பண்ணலாம்.